ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பியில் ரிப்பீட்டடாக இந்த ரேஷியோ வச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது பார்த்துச்சுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏவோட ஷேர் வந்து 7னும் பியோட ஷேர் வந்து 5னும் கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டல் வந்து 2400. அப்போ பியோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆக்சுவலாக இந்த 7-5ங்கிறது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ரேஷியோங்கிற ஒரு டூப்ளிகேட் தான். அப்போ நம்ம அதோட ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா ஒன்றும் இல்லை, பியோட வேல்யூ நம்மளுக்கு வேணும். ஸோ அதை வந்து எப்போயுமே ரேஷியோவில் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ரெண்டையுமே எப்போயுமே அதாவது ரேஷியோ கணக்குப்படி நீங்கள் இது ரெண்டையுமே கூட்டி கீழே போட்டுருங்க. ஏன்னா நம்ம டோட்டல் ஃபஸ்ட்டு எவ்வளோ அப்படிங்கிற கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 2400 அப்படிங்கிறத மேலே போட்டுக்கோங்க. ஸோ அப்போ ஒரு 12 அதாவது 2 அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 அப்படின்னு சொல்லி வரும். ஆக்சுவலாக ஒரு பங்கு தான் எனக்கு 200 அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது மொத்தமாக 12க்கு மொத்தம் சேர்த்து நான் அடிக்கிறப்போ 1 கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ பியோட ஷேர் எவ்வளோ 5. அப்போ 5 × 200ன்னு போட்டிங்க அப்படின்னா 1000. சப்போஸ் இங்கே ஏவை கேட்குறாங்க, இங்கே பி கேட்கல ஏ கேட்குறாங்க அப்படின்னா 7 அதே மாதிரி நீங்கள் 200 போடுறப்போ உங்களுக்கு 1400 அப்படின்னு வரும். ரெண்டே நீங்கள் சம் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே 2400 அப்படிங்கிற வந்துடும். இது ஒரு ஈஸியான சம் தான். ஸோ மேக்ஸிமம் ரேஷியோ மட்டும் கேட்குறாங்கன்னா அங்கே ரேஷியோ தான் நீங்கள் கூட்டி கீழே போகிற மாதிரி இருக்கணும். மித்த எல்லா சம்மையும் இந்த டோட்டலாக தான் நம்ம கீழே போடுவோம். ஸோ அடுத்த சம் இது ஒரு முக்கியமான சம். அதே மாதிரி கொஞ்சம் ட்விஸ்டிங் சம். இப்போ பியோட ஷேர் வந்து இவ்வளோ கொடுத்துட்டாங்க, அது ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் எவ்வளோ கேட்குறாங்க. அப்போ பியோட செம் எவ்வளவு 2400. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பியோட ஷேரை எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அது ரேஷியோவில் கொடுத்துருக்கு, அதை வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே 3 வச்சு நீங்கள் டிவைட் பண்ணணும். ரேஷியோனால டிவைடு சம் தான். ஸோ அப்போ வந்து 7 3 21 8 3 24. அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா எனக்கு 800 வரும். பியோட பங்கு 800 அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த 3ஓட வேல்யூ தான் 800 ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் டோட்டலாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உட்காந்து தனித்தனியாக மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. ஸோ 3 4 கூட்டினா 7. ஸோ இந்த 2 ரேஷியோ நான் டேரெக்டாக கூட்டுறேன். ஸோ அப்போ 7 800 பெருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 8 7s உங்களுக்கு 56 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதான் ஆன்சராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.